கர்த்தர் மகிமையுள்ளதாக. இன்றைய வேதவசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் மகிமையுள்ளதாக. இந்த வசனம் பார்க்கும்போது அதில் போட்டிருக்கோம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்துட்டு நீங்கள் அதிசயமாக நடந்த தேவன் துதிப்பீங்க. என் கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு கர்த்தர் சொல்றாங்க. அநேக இடர்கள், அநேக கஷ்டம் வந்தாலும் மறுபடியும் அவங்க தலையை உயர்த்தி அங்க ஒரு சமாதானம், ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வேளையில நம்ம கர்த்தருடைய ஜனமா இருக்கிறோமா? நம்ம சொல்லிட்டு இருப்போம், நம்ம கர்த்தருடைய ஜனம் சொல்லலாம். அவர் நம்மளுடைய, நீங்க அவருடைய பிள்ளைன்னு சொல்லுவாரா? அப்படி சொன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு வெட்கப்பட்டு போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எந்த விஷயத்திலுமே. அதாவது வெக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணமா இருக்கலாம். சிலவங்க பொருளாதாரத்துல வெக்கப்பட்டிருப்பாங்க, ஆரோக்கியத்துல வெக்கப்பட்டிருப்பாங்க, படிப்புல வெக்கப்பட்டிருப்பாங்க, குடும்பத்தில் உள்ள மற்ற எந்தெந்த காரியங்களையாவது வெக்கப்பட்டு ஒரு இடத்துல நாங்கள் வெக்கப்பட்டதுனால அந்த இடத்துல போக முடியல அப்படின்னு ஏதாவது இருக்கலாம். அப்படிதான் இருப்பீங்கன்னா இந்த வேலையில ஒரு விஷயம் கர்த்தரிடம் நம்ம அர்ப்பணிப்போம். அந்த ஒரு வெக்கத்தை தாண்டி வந்துட்டு இருப்பீங்கன்னா இதுக்கு காரணம் ஏதாவது பாவங்கள் இருக்குமானால் ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை சுத்திகரித்து, ஒரு விஷயம் கர்த்தருடைய வாழ்க்கையை நம்ம கர்த்தருடைய பாதத்துல நம்ம அர்ப்பணிப்போம். வாழ்க்கையை சரிப்படுத்துவோம், சீர்படுத்துவோம். நீங்க அவர் பிள்ளையா இருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வெட்கப்பட மாட்டார். நீங்க எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களை சாட்சியா மாட்டுவார். அது எந்த ஒரு காரியமா இருக்கலாம், வியாதியோ பொருளாதாரமோ, எந்த விஷயத்துல வெட்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல வெட்கத்தை தேவன் மாற்றுவார். சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார். நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் தான் கிருபை செய்வாராக. ஆமென்.